அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசுகிறேன். நீங்கள் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறதுனா, போன வாரம் பண்ண போர்வே இந்த வாரம் கண்டினியூ பண்ணுறோம். ஒரு வாட்டி போரை எப்படி பிரிச்சுன்னு காமிச்சேன், உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிச்சேன். இந்த வாட்டி போரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அதான் காமிக்க போகிறோம் உங்களுக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். வண்டி எடுத்துக்கூடிய சீர் அளவையும் பண்ணுவோம் கண்டிப்பாக. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க போர் எப்படி மாட்டுறதுன்னு காமிக்கிறேன். ஓகேங்க, இப்போது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், போரை வந்து பிரித்து காமிச்சிருப்போம். இப்போ போரை மாட்ட போகிறோம். புது போரே பார்த்திங்கன்னா 3700 வருது. இதுவே இந்த 3700 அவங்க ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. புது போரு இது நம்ம ஹீரோ மாதிரி தான். பிஸ்டனு தனியாக, ரிங்ஸு தனித்தனியாக கொடுத்துட்றாங்க பாருங்கள். ஓகேங்க, பிஸ்டன் பின்னு, அதில் வர லாக்கு, டபுள் பின்னு எல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க தனியாக. இப்போ நம்ம இதில் கேம் செயின், டாப் ஓரிங் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வாங்கணும். இதுக்கு வண்டியே 3700 இருக்குது. ஓகேங்களா, முதல்ல பார்க்கலாம், இது மாட்டலாம் இப்போது. ஓகே, இப்போ நம்ம பழைய பிஸ்டன் கட்ட போகிறோம். பிஸ்டன் ஃபஸ்ட்டு கட்டும்போது இந்த ஒருக்குள்ளே இங்கே ஒரு லாக் ஒன்று இருக்கும். இந்த கையில் இங்கே லாக் இருக்கும். அந்த லாக் எடுத்துகிட்டு இதுமாரி கீழே துணி வைங்க. ஏன்னா உள்ள லாக் வந்துச்சுன்னா இன்ஜினே பிரிக்கிற வேலை வந்துடும். ஓகே, இதுமாரி எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பிஸ்டனை மாட்டும் போது இந்த துணி அப்படி தான் இருக்கணும். ஏன்னா லாக் வந்து கை தவறி உள்ளே வந்துச்சுனாவே டபுள் வேலையிடும் நம்மளுக்கு. ஓகேவா, அடுத்தது அதேமாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் ஒரு இது இருக்கக்கூடாது, பிசுறு எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும். பழைய கேஸ் கட்டு கொஞ்சம் சின்ன ஒரு பிசு இருந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல ஆயில் வெளில அடிக்கும். கண்டிப்பாக திருப்பி டபுள் வேலை உங்களுக்கு, திருப்பி எட்டெல்லாம் பிரித்து வேலை செய்யணும். அதனால் இது உதாரணமாக இங்கே பாருங்கள், ஒரு சின்ன க்ரீன் கலர் இருக்குங்க. இந்தமாரி பிசர்லாம் இங்கே இருக்கக்கூடாது, அதை அப்படி எடுத்துடணும். அது இங்கெல்லாம் பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம பார்த்துக்கு தெரியாது. நம்ம பாருங்கள், அர்ஜென்ட்டுக்கு கேஸ் கட் அப்படியே மாட்டேன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அந்த சின்ன கேப் இருக்கும். அந்த ஹீட்டில் என்ன கண்டிப்பாக ஆயில் வெளில அடிஞ்சிடும். ஓகே, இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ டபுள் பெயின் போட்டு மாட்ட வேண்டியதுதான். ஓகே, இப்போ புது பிஸ்டனு, ரிங்ஸு நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ரிங்ஸ்லாம் எப்படி மாட்டினாட்டு ஒய் ஷேப்பில் வரும், அந்த மாடல் தான். இன்னும் மேலே வரணும். ஓகே, இன்னும் மேலே இருக்குது கேடிஇ. இது வந்து ஒரு பார்ட் நம்பர். ஓகேங்களா, இன்னுன்றது டாப்பில் வரணும். ஓகே, கரெக்டாக இந்த பக்கம் நம்ம லாக் பண்ணணும். லாக் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹோல்ஸு துணியை வச்சு மறைக்கணும். அந்த சைடு லாக் போட்டால், இப்போ இந்த சைடு லாக் போட்டால் தான் பின்னு வெளில வராது பிஸ்டனு. இந்தமாரி பண்ணணும். போட்டு லைட்டாக எடுத்துனா போகிறோம், கரெக்டாக அந்த காடியில் போய் உட்காந்துரும் அது. ஓகேவா, இதுமாதிரி செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இப்போது நம்ம ஹெட்டு கேஸ் கட்டை மாட்டிட்டு டபுள் பின் போட்டு மாட்ட வேண்டியதான். ஓகேங்க, போர் கேஸ் கட்டு. ஓகேவா, நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பேசுறதால நம்மளே கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ என்ன விஷயம், நம்ம இன்னொரு விஷயம் பண்ண போகிறோன்னா, டைமிங் செயின் இப்போ மாற்றுறத இன்னொரு வீடியோவாக போட போகிறேன் நான். இப்போதைக்கு நம்ம போர் ஹெட்டெல்லாம் மாட்டிட்டு, ஹெட்டு போர்லாம் மாட்டிட்டு வச்சிடலாம். ஏன்னா ஒருத்தர் கேட்டே இருக்குது டைமிங் செயின் தனியாக மாற்றி காமிங்கன்ட்டு, அவருக்காக விடுங்க. ஆனால் டைமிங் செயின் மாற்றிடலாம் கண்டிப்பாக. இப்போதைக்கு நம்ம போர் ஹெட்டு எல்லாமே மாற்ற போகிறேன் நான். அது எப்படி ஃபிட் பண்ணுறது தான் காமிக்கிறேன். ஓகே, டபுள் பின்னு கரெக்டாக போடுங்க இந்த ரெண்டு சைடில். இந்த கேஸ் கட் எல்லாமே போர் வாங்கும்போதே கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, போர் கேஸ் கட்டு மாட்டியாச்சு. இப்போ நம்ம போரை பார்க்கலாம். இது புது போர். இது நம்ம சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகே, இது புது போர். இது புது போரில் பார்த்தீங்கன்னா எந்த நேமும் இருக்காது.
ஒரே இன்ஷியல் ஒன்று டி மாரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு வண்டியில் நம்ம போரை பிரிக்கும் போது அதில் வந்து எதனா நம்பர் எதனா போட்டு எதனா எழுதியிருந்தாங்கன்னா அது மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரீபோர் தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் இந்த கஸ்டமருக்கு ரீபோர் பண்ணலன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதில் போரில் எழுதிது. அதனால தான் புதுசு ஒன்று கன்ஃபார்ம் பண்ண காட்டிட்டு எந்த ஒரு நேமும் இல்லை. ஒரே டிக் மார்க் ஒண்டி தான் இருக்கும் இதுமாரி ப்ளூ கலரில். இது கம்பெனி கொடுக்குறது. இதெல்லாம் எதனா நேமு இல்லை நம்பர் நிறைய எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ரீபோர் தான் அது. ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ மாட்ட வேண்டியதான். ஓகே, பிஸ்டன் மாட்டும் போது ரிங்ஸு மேலே இன்ஜின் ஆயில் கொஞ்சம் அப்படி தடவிக்கலாம். அப்போ தான் போருக்குள்ளே போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப கஷ்டமாக தெரியாது. ஓகே, இதேமாரி போர் உள்ளேயும் லைட்டாக ஆயில் தடவிக்கணும். இது கரெக்டாக வச்சு லாக் பண்ணாவே பக்காவிடும். ஓகேங்களா? ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும், ரொம்ப பிரச்சனை கிடையாது. இது ரிங்ஸு மடங்காமல் கரெக்டாக வச்சு மாட்டினாவே ஈஸியாக நம்ம மாட்டிடலாம். இந்த பக்கம் தெரிஞ்சதில்ல, இதெல்லாம் கொஞ்சம் உள்ள தள்ளணும். உள்ள தள்ளி போர் சீக்கிரம் இறங்கிடும். ஓகே, ஓகே. இப்போது ஒரு பிஸ்டன் கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. டைமிங் செயினை வெளில எடுத்துகிட்டு இப்படி செக் பண்ணாவே கரெக்டாக வந்து உட்காரும். ஓகே, பக்கம் வச்சேன். ஒரு வாட்டி அழுத்தி பார்த்துங்க செட் ஆகிடுச்சான்ட்டு. கேப் எதுவுமே இருக்கக்கூடாது கீழே. ஓகே, இப்போ புது பேடை போட்டுற வேண்டியதான். அந்த பேட்லேயே அது காடி இருக்கும், அப்படியே போட்டு உட்கார வேண்டியதான். ஓகேவா? சரி, பார்த்துங்க. இப்போ நம்ம சைடில் வர கேஸ் கட்டு, இந்த கேஸ் கட்டு அப்படியே மாட்ட வேண்டியதான். ஓகே, இதுக்கு 2 டபுள் பென்னு, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. டபுள் பென்னுக்கு இந்த காடி கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, கீழே போட டபுள் பென்னு ஆப்போசிட்டு, இது இந்த சைடு அந்த சைடு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஹெட் கேஸ் கட்ட மாட்ட வேண்டியதான். ஓகே, திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் ஹெட் கேஸ் கட்ட கொஞ்சம் பார்த்தா மாட்டணும். ஓகே, ஓகே. ஹெட்டு பார்த்தீங்களா? அந்த பட்டையில் கொடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வேறு வால்வு வலிச்சு எல்லாமே புதுசாக போடாச்சு. பார்த்தீங்களா? அது க்ளீனாக இருக்குது. இதில் இந்த பெட்ரோலை ஊற்றி அந்த நம்ம ஏர் பண்ணாவே கண்டிப்பாக பபுள்ஸு ப்ராப்ளம் வந்தால் பபுள்ஸ் வரும். இதை நான் ஃபுல்லாக செக் பண்ணேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, பக்காவாக தான் இருக்குது. ஓகே, செக் பண்ணி மாட்டுறது நல்லது தானே. ஓகே, இப்போ நம்ம மாட்ட வேண்டியதான். இதையும் கரெக்டாக அப்படி போட்டு அந்த டைமிங் செயினை பிடிச்சி மேலே எட்டுன்னு வரணும். பொறுமையாக பண்ணால் எல்லா விஷயம் ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாதீங்க, பொறுமையாகவே. ஓகே, கரெக்டாக வந்துச்சா? ஓகே, கரெக்டாக இந்த பெடாஸ்டியில் அந்த கேம்ப் ஷாட் ஹோல்டரு இது பேர். அப்படியே ஓகேங்களா? செட் ஆயிடுச்சு. இதுமாதிரி கேம்ப் ஷாட் இதுமாதிரி கையில் கட்டி வச்சுருங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து உள்ளே வந்துச்சுன்னா இங்கே தான் லாக் ஆகும், திருப்பி எல்லாத்தையும் பிரிக்கணும். அதனால் இங்கே மேலே வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கட்டு மாதிரி 4 போல்டு அப்படியே இந்த போல்டை வர வேண்டியதான். இதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணோம். இந்த கஸ்டமர் ஹெட்டு வெளில பண்ணியிருக்காரு, ஆனால் ஹெட்டு போர் பண்ணியிருக்காரு. ஏன்னா 2 பேடில் ஒரு பேடு 2 பேடு நல்லா புதுசாக தான் இருக்குது.
ஒரு பேட் வண்டியும் மாற்றிருக்கோம். இப்போ நம்ம டைமிங் செயின் கூட இப்போ மாற்றலை. இப்போதைக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு தான் தெரியும். ஓகே, ப்ராப்ளம் வந்தாலும் டைமிங் செயின் மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வச்சோம்னா 10 போல்டு ரெண்டுமே ஒரே சைஸ் தான், அதனால் அப்படியே போட வேண்டியதான். இதே ஃபுல் டைட் பண்ணணும். ஓகே, இந்த 4 போல்ட்டை ஃபுல் டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க 10 நம்பர் போல்ட்டை டைட் பண்ணணும். இந்த 4 போல்ட் டைட் பண்ணால் தான் போரும் ஹெட்டுக்கு கரெக்டாக உட்காரும் டைட்டாக. ஓகே, 4 போல்ட் டைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 போல்ட்டு, இந்த கடைசியாக தான் இந்த 2 போல்ட் டைட் பண்ணோம். இந்த போல்ட் ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ஏன்னா அலுமினியம் கேஸு பட்டனுக்கு உடச்சிக்கும், அதனால் மீடியமாக. ஓகே, இந்த கடைசியாக இந்த கேம் செயின் வீலை மாட்ட வேண்டியதான். இந்த வீலை மாட்ட பிறகு தான் நம்ம டென்ஷனே பண்ணுறோம். ஓகேங்களா, டென்ஷனை மாட்டினாவே செயின் மாட்ட முடியாது, டைட் ஆகிடும். அதனால் இது டைமிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. இப்போ பிஸ்டன் டாப்பில் தான் இருக்குது, நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ண வேண்டியதான். ஓகே, டைமிங் பார்த்துங்க. பிஸ்டன் டாப்லேயே இருக்குது, டைமிங் கரெக்டாக வச்சுருக்கோம். ஓகே, கரெக்டாக நம்பர் போல்ட்டை போட வேண்டியதான். இந்த போல்ட்டு போடும்போது குசாராக இருக்கணுங்க. கொஞ்சம் மிஸ் ஆகி உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் கீழே ஒரு கையை வச்சுக்கின்னு மிஸ் ஆகாமல் கரெக்டாக வச்சு போல்ட் டைட் பண்ணுங்கள். ஓகே, இந்த டைமிங் வச்சு நம்ம எப்படினா திருப்பி நம்ம போல்ட்டை டைட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த டேப்பு அட்ஜஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்கணும், செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேவைப்பட்டால் டேப் போய்ட்டு கரெக்டாக டைட் பண்ணிங்க. சைடு ஸ்டேக் இருக்கும், மேல் ஸ்டேக் தரக்கூடாது. ஓகே, டென்ஷன் மாட்டும் போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பாருங்கள். இது டைட் பண்ணால் இந்த லாக் உள்ளே வந்துடும். ஓகேங்களா, அப்போ தான் மாட்டினோமே. அப்படியே எடுத்து மாட்டினா சரியாக செட் ஆகுது உங்களுக்கு. ஓகேவா, ஓகே, மாட்டிட்டு டைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணால் தான் அந்த லாக்கு வெளில வரும். இல்லைன்னா நம்ம இங்கே மேலே தட்டினா போகிறோம், அது ரிலீஸ் ஆகிடாது. அவ்வளோ டென்ஷன் வர ஸ்க்ரூவை மாற்ற வேண்டியதான். ஓகே, இப்போ கடைசியாக டாப் டோரில் வந்து ஓரிங்கை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். பேஸ்ட்டாக போட்டிருக்காங்க, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஓரிங்கை மாட்டிட்டு அப்படியே மாட்ட வேண்டியதான். ஓகே, இப்போ டாப் டோர் எடுத்து மாட்ட வேண்டியதான். அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் அப்படி ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே ஒரு போல்டு, அந்த சைடு ஒரு போல்டு. ஓகே, போல்டை மீடியம் டைட் பண்ணுறேங்க. ஓகே, ஓகே, கடைசியாக நம்ம இந்த எரேஞ்ச் டியூப்பை 2 போல்ட்டு போடணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் எப்படி நம்ம கட்டுறோமோ அப்படியே மாட்டணும், அவ்வளோதான். அதை கட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், மாட்டும் போது தான் கொஞ்சம் செக் பண்ணி மாட்டணும். இந்த 2 போல்ட்டை போட்டு டைட் பண்ணிட்டு சைலன்சர் மாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இந்த மேனிஃபோல்டு கார்பரேட்டரை அப்படியே போட்டு டைட் பண்ண வேண்டியதான். ஓகே, சைலன்சர் கேஸ் கட்டு புதுசு பண்ணோம். மேக்ஸிமம் வேலை முடிஞ்சிச்சு, சைலன்சரை மாட்ட வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம ஆயிலெலாம் மாற்றியாச்சு, போர் மாற்றியாச்சு. இப்போ எல்லாமே கேஸ் கட்டுக்கிறது எல்லாமே மாற்றிருக்கோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஜின் ஆயில் அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து ஸ்மோக் வந்து லைட்டாக சைலன்ஸில் இருந்தால் கூட ஒரு 10-15 நாளில் அது வந்து அப்படியே கொஞ்சமாக போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதில் வண்டி ரொம்ப ரேஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா போர் மாற்றிருக்கு. சவுண்ட் பண்ணி செக் பண்ணலாம்.
இங்கே ஸ்லைஸு ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, பக்காவாக இருக்குது. ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் அந்த ஆயில் லெவல்லாம் செக் பண்ணோம். நம்ம எப்படி இருக்குது, நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு 15 நாள் கழிச்சு ஆயில் லெவல் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். 100% கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது இனிமேல். இதேமாரி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பிரச்சனை இருந்தால் ஒரு தான் செக் பண்ணி இந்தமாரி போரை மாற்றுங்க. இந்த வண்டிக்கு டைமிங் செயின் வந்து தனியாக மாற்றிருக்கோம், அது ஒரு தனியாக வீடியோ எடுத்துருக்கேன். வேணால் நெக்ஸ்ட் டைம் வேணால் அதை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதே ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஐடியா கொடுங்க. இதுமாரி இந்த வண்டி மொத்தமாக கணக்கு பண்ணால் ஒரு 6,000 6,500 7,000 வரும். இந்த போர் மாற்றி கேம்சனு கிளஸ்பேட் அசம்பிளி எல்லாம் மாற்றி சர்வீஸ் பண்ணி ஆயில் மாற்றினாவே போர் ரீபோர் பண்ணாமல் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பண்ணிங்கன்னா ஒரு 7,000 முடியும் உங்களுக்கு. வண்டி நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? ரீபோர் பண்ணுறவங்க ரீபோர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீபோர் பண்ணியும் போடுறாங்க. நான் மேக்ஸிமம் ரீபோர் பண்ண மாட்டேன். கஸ்டமர் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக ரீபோர் பண்ணி போடுவேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் நான் ரீப்ளேஸ் தான் பண்ணுவேன். ஓகே, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.